இதுக்குள்ளே அடிக்கணும். மண்ணு கொட்டக்கூடாதுன்றாரு. அதுதாண்ணா அது கொட்டிட்டாங்க. அது நமக்கும் தெரியாது. இந்த மரத்தால தான் அவ்வளோ மண்ணில் ஈரம் காத்துக்குது இல்லை, அந்த ஈரத்தில் அப்படியே முளைக்க சின்ன செடி இவ்வளோ பெரிய மரமாகிட்டு செடியாக இருக்கும் போதே ஆசிரியர் வாங்கி வச்சுனா ஊற்றிடணும். ஐயோ எவ்வளோ எத்தனை எவ்வளோ ஊற்றியாச்சுண்ணா, எக்கச்சக்கமாக ஊற்றணும். பாட்டில் ஊற்றியாச்சு. அப்புறம் சாப்பிடும் காயுதே கொஞ்ச நேரம் மட்டும் அது வந்துருது. பாரு எப்படி எடுத்துட்டா பாரு எப்படியே. அப்படியே இப்போ வெறும் தரையில் தான் ஒன்றாவதுங்களா? தர மட்டமாக தான் ஓகே தான், கல்லுங்க இருக்கக்கூடாது கீழே வேற ஒன்று. என்ன உடஞ்சிருன்றாங்களே. மண்ணு போடுறதே இந்த ப்ராப்ளம் தான். இல்லை அது பாருங்களேன், அந்த ஓட்டை அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வெளியில் வெண்ட்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக அது வழியாக உள்ளே போந்து எவ்வளோ வேறு எடுத்து போட்டார் தெரியுங்களா? இங்கே தான் போட்டார். இது பாருங்க வேர் எடுத்து. நாங்களாம் எங்களுக்கு எப்படி வேர் உள்ளே வருது, இவர் எப்படி இது உள்ளே வந்ததுன்றது ஒரே டவுட்டாக இருந்தது. இப்போ தான் அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். அது எப்படி தான் உள்ளே போயிருக்கும்னு பார்க்கலாம். இந்த பைப் வழியாக உள்ளே போய் எங்கெங்கே தண்ணி போகுது அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் வேறாக எடுத்து போகிறோம். என்ன இது வேரா இல்லை என்னது நாராக இருக்குது அப்படி. இதே தான் இது பாருங்களேன், இதே தான் நாங்கள் முடிய நினச்சிக்கிட்டோம். அப்படியே வருது, குழாவில் வருது, அப்படியே குழல்லாம் இருக்குது ஃபுல்லாக. எல்லா குழலையும் ஒரு சைஸ் கட் பண்ணி அடைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி எடுத்து பார்த்தா நாங்கள் இதை முடியதான் நினச்சிட்டு இருக்கோம். பாத்ரூமில் அது வழியாக போய் டியூப்பில் அடிச்சுக்கிட்டு எப்படி குடிக்கிற தண்ணியில் எப்படி முடி வரும்னு தெரியல. ஏன்னா ஃபைனாக இருக்குது, இது வாஷ் ஆகிடுது இல்லைங்களா? வாஷ் ஆகிறதுனால நல்லா ஃபைனாக இருக்குது, மெலிஸாக இருக்குது, மெதுவாக இருக்குது, சாஃப்டாக. ஏனி எடுத்துன்னு போயிட்டாரா? என்ன ஏனி கூட இருக்குண்ணா, ஏதாவது